சாணக்கியா மற்றும் முத்தநேயர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நந்தன் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எழுத்து இயக்கம் ரா சரவணன், மியூசிக் ஜிப்ரன், எடிட்டட் பை நெல்சன் ஆண்டனி, சினிமாட்டோகிராஃபி RV சரண். இதில் நடிச்சிருக்கிறது சசிகுமார், சுருதி பெரியசாமி, சமுத்திரக்கண்ணி, பாலாஜி சக்திவேல் மற்றும் பலர். இந்த படம் என்ன ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த காஸ்ட்டுக்கு நடக்கக்கூடிய கொடுமை அப்போ முதல் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ உபயோகமாக இருக்கும், நம்மளோட உரிமைகள் தேவைன்னா அதுக்கு அதிகாரம் தேவை அப்படிங்கக்கூடிய படம் தான் நந்தன். இது நிறைய போல்ட் டைலாக்ஸ், நிறைய பொலிட்டிக்கல் உண்மையாக நடந்த பொலிட்டிக்கல் விஷயங்களை ரெஃபரன்ஸாக நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. அதை வச்சு இவங்க சொல்லணும்னு நினச்சிருக்கக்கூடிய இந்த வழி, இந்த நந்தன் அந்த ஒரு கேரக்டர் ஒன்று, அந்த கேரக்டருக்கு நடக்கக்கூடிய கொடுமை, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அமாவாசை மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் அவரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அவர் காஸ்ட்டுக்காக அப்படிங்கிறது, கடைசியில் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி போராடி நமக்கு போராடினா தான் நம்ம உரிமைகளை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஆகக்கூடிய கதை. சசிகுமார் அவர்கள் வழக்கத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. அவரோட உடல் மொழியாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு யூனிக்காகவும் இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை ஒரு ஸ்டைலில் அழகாக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நந்தனில் முக்கியமான அம்சம். முக்கியமாக டைலாக்ஸும் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் மியூசிக், இந்த வலி, இந்த பெயின், இந்த எமோஷனை ரொம்ப அழகாக ரொம்ப நேச்சுரலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாலாஜி சக்தி அவர்களோட ஆக்டிங், இந்த கேரக்டர் எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக அவர் கன்வே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நந்தனில் நம்ம ஓவராலாக குயிக்காக பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சசிகுமார் அவர்களோட ஆக்டிங், பாலாஜி சக்தி அவர்களோட ஆக்டிங், அப்புறம் சுருதி பெரியசாமியாக இருக்கட்டும், கூட இருக்கிற மற்ற காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஆக்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சசிகுமார் அவர்கள் சொல்லணும்னா இந்த உடல் மொழியை மாற்றுறதா இருக்கட்டும், டைலாக் டெலிவரி மாற்றுறதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் சசிகுமார் அவர்கள் ஒரு அவார்ட் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக டிக் வாங்கும். அண்ட் முக்கியமாக டைலாக்ஸ், BGM ஏற்கனவே நான் சொன்னேன், அது கண்டிப்பாக டிக் வாங்குற இடம்னு. டைலாக்ஸ் முக்கியமாக ஏன் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. பரவாயில்ல, நிறைய இடங்களில் யதார்த்தமான உண்மைகளையும் பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துலையும் கண்டிப்பாக டிக் வாங்கும். அண்ட் கேரக்டரை அந்த ஆர்க் கேரக்டரைசேஷன் எழுதியிருக்கிற விதம், சசிகுமார் அவர்களோடது லோலியே இருக்கும். பட் எங்கே ஏறணுமோ அந்த கேரக்டர் பிக் அழகாக வரும். சமுத்திரக்கண்ணி அவர்கள் சின்ன ரோலில் வந்தாலுமே அவரோட கேரக்டரைசேஷனும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலாஜி சக்திவேல் ஒரு கொடுமையான ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சுருந்தாலும் அதை கரெக்டாக அந்த ஃப்ளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்க் ரொம்ப அழகாக அவரோடதும் ஒர்க் ஆகிருக்கு. மற்றபடி டேரக்ஷன் எல்லாமே அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அது எல்லாமே கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே கண்டிப்பாக டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா சினிமா என்னதான் இருந்தால் ஒரு டாக்குமெண்ட்ரியோ இல்லை ஒரு ஆர்ட் ஃபார்மோ இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸோ இல்லை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற எலிமெண்ட்ஸாவோ இருக்கணும். இதில் நிறைய ஒரு வழி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறதுனால ஒரு சிலருக்கு இது கனெக்ட் ஆகாமல், ஒரு சிலருக்கு இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி வருது. ஸோ அந்த இடத்துல டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு போல்டான படம், ரிசர்வேஷன், இந்த அதிகாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.